இதுவோ அடர்ந்த கானகமாக தெரிகிறது. இந்த கானகத்திலே பெண்ணாக பிறந்தவள் தன்னந்தனியாக வந்து கொண்டிருக்கிறேன். இங்கே நமக்கு ஆண் துணையும் இல்லை, ஒரு பெண் துணையும் இல்லை. நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அதோ யாரோ ஒருவர் வருகிறார். நாமே சென்று பார்க்கலாம். பம்பகாரன் சகாதர் நல்லா கரடி குட்டி மாதிரி வந்துக்கிறாரு. இந்த பாராத்துல தரவாரி எங்க போறாருன்னு தெரியலையே. கண்ணாடி வந்து சீப் வந்து என் மயிறு. ஐயோ, நான் நைட்லயும் வரும் பகல்லையும் வருவேன்.
நான் தள்ளி வருவேன். சரி சரி யாரோ இருக்கட்டும். தண்ணில தந்துக்கிறாரு. பேக் அவுத்து இல்லையா? பேக் வாடகைமா. ஐயோ அதான் அன்பளிப்பு எத்தனை பசங்க தானே. கண்ணாடி கொடுப்பா. மூகல சளி கொஞ்சம் தொடி. அப்பாவா? ஆ நான் இப்ப பொம்மை வச்சிருக்கேன். அப்பா நீ வச்சிருக்க. மம்மா தான் நான் வச்சிருந்தேன். சரி சரி இதோட மூசிலியா மீசை நான் பத்தி பேசுறேன். இவரு வச்சு பொறுமையா பேசுறேன். தொண்ணோ போகுது எல்லாம் புதுசாப்பான். டேய் யாரனா எதனா சொல்லிட்டா கைத்துல அப்படியே தூக்க மாட்டீங்களான்னு போட்டு வந்துட்டு. ஓ டேய் டையா டையா கை அது எப்படி தெரியுமா கைட்னா? எவோ போடு. விசிரா. டேய் விசிரா உந்துடா விசிரா. டேய் டேய் அடா பாய் என்ன நம்பி 2 குடும்பம் இல்ல நான் பாய். சரி யாரோ இருக்கட்டும், நமக்கு தான் துணை தேவை, நாமே சென்று பேசலாம். ஓ வணக்கம் பெரியவரே. வாத்தா மரியாதை கேட்டுக்கோ. வாடா யாரை பார்த்து பெரிய வரையான்றா? யோ 3 மாசத்துக்கு முன்ன பெரிய வரையா இருந்தது. நீ அப்ப 4 நாளைக்கு முன்ன போய் வேலை உடனே அறுத்து போட்டு அட பாவி, அது இல்ல வயசுல மூத்தவரே. நான் வயிறு மூத்துறேன் அடிங்கோமா வேண்டு வர நானு. வணக்கம் பெரியவரே. பெரிய வர அப்புறம் வயசு மூத்துறமா. பெரிய வரையா இருந்ததுமா. இப்ப ஆபரேஷன் பண்ணிட்டேன். எப்போ? வேலூர் போய் வேலூர். டேய் அச்சனை வேலூர். வேலூர் போய் பண்ணியா? வேலூர். சரி பெரியவர்னு கூப்பிட்டா போச்சுக்கிறேன். கொஞ்சம் அறியாதாளா இருக்கிறேன். அதுக்கேத்த மாதிரி கூப்பிடுறேன். என் பேண்ட் என் சத்தம் எப்படி நல்லாதான் இருக்குது. அண்ணா அண்ணா அரை சொல்லு. இல்லனா தம்பி. ஆமா தாம்பி விட்டு அசல்பி கை நீங்க தாம்பி நீங்க அடிங்கம்மா கோலமாவு வாழமாவா? சரி சித்தப்பா. அப்படியே செத்து போட்டுட்டீங்க. இல்லடா பெரியப்பா. பெரிய ஆப்பா. யோ உன்னை எப்படி கூப்பிட்டாலும் போச்சுக்கிறேன். நீயே சொல்லு, உன்னை எப்படிதான் கூப்பிடுறது? எப்ப கேட்ட பாத்தியா? கரெக்டான கொஸ்டின். டிராமாக்கே போலான்னு நினைக்கிறேன். நீ குரல்ல மாத்தி மாத்தி பேசுற. நான் டிராமா தான் இருந்தேன். இல்ல ஆமா நான் சாப்பிடுறது பார்த்து அலைஞ்சாடும் டிராமா மொத்தம் வரும். அதான் அடியே டிராமா போட்டு உங்களுக்கு முன்னு வர முடியாதுப்பா. நீ கொஞ்சமா தீனி எத்தாதானே. நம்மள அடிச்சு ஒரு சரி எப்படி கூப்பிடணும்? அங்க நில்லு நிக்கிறேன். டேய் டேய் சுரேஷ் சூர்யா நம்ம பையன் தான். ஏர்ல போய் நசிக்க போற என் தம்பி. முடியல அந்த மாதிரி கலர் அதே மாதிரி நேச்சர் கலர் தப்பு. சரி இருக்கட்டுமா, தப்பு இல்ல. பிரம்மாவுக்கு தெரியுமா? அது வருமா? ஆஸ்மாவுக்கு அது வருமா? 2 மிஸ் பண்ணி அது 2 அதுக்கு மாமா தாலியா இருக்கா 2 சேர்த்து படி. அது 2 மாதம் தெரியாதா? அடே இது இளம்பைத்து மலை. இது அப்படி கூட்டாங்க போற மாமா. ஆமா தொடமாட்டு வைக்கிற யார் யாரும் அடி பத்தி மாமான்னு கூப்பிட்டா இல்லையோ? ஆமா வாலாஜா செருப்புலி 60 அடி அச்ச மாதிரியா இருக்குது. ஆமா போய் வாங்க வாங்க மாமா எப்ப நீங்க சொல்லுங்க. ஆமா போய் வாங்க வாங்க வேற இங்க பொட்டியார் கூப்பிடு. கொட்டிக்காரா? அதுக்குமே பணம் வந்தால் அந்த ஆள் ஓடி வருவான். அவர் பெரிய மனுஷன். அவரு போய் சொல்றேன். பெரிய மனுஷன் திருமணம் இருக்கிறார். அவரு கூட அவரு வருவாரு. சரி அவரு கூடு. அவர் இல்ல எங்க அண்ணங்கிறாரு யாரு தொழில் பண்ணாங்க திருவண்ணாங்க. அவரு கூப்பிடு. அதுக்குன்னே பார்த்து விட அவரு. யோ யாரு என்ன பார்த்து கூப்பிடுறா? பக்கத்துல வந்து நிக்க சொன்ன மாமா. இப்ப அது இல்லையா? இப்ப நேச்சர்ல ஓடிங்குது. என் மங்காளி லோகரா மாதிரி அவங்க உயிரிழந்தான். யோ இங்க வா. அதெல்லாம் இல்ல, இங்க வா மாமா. ஏன்டா என் உயிரை வாங்குறடி? துணி கேட்டாதான் ஏய் அங்க போய் லாஸ்ட் ஏறி ஆபத்துக்கு போறா. என்ன சொன்ன? ஏய் மாமா. என்ன சொன்ன? தம்பிடா. தம்பி தம்பி அவரு ஏய் ஏய் தம்பி அவரு யோ மாமா காப்பாத்தி விட்டாடா. இங்க வாயா மாமா. எங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க. தொடாத. தொட்டாது மாதிரி மாதிரியே இருக்கும். நேத்து வந்து மேல யோ அப்படி நான் சொல்றது கேட்றா. நான் எடுத்து அடிப்பா அப்புறமா. உனக்கு ஒரு மாமா இருக்கிறாரு. அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு. அப்படியே வெளியே போட்டேன். அயல் நாடு தொட்ட வீட்டு மாமா தானே யாரு நானே. அதான் மாமா நான் கொண்டு சொல்லலாமா? நான் 5 மணி வச்சு தான் பேசுவேன்.
யாரு வேணான்னு சொன்னாங்க? அவங்க அப்பா சொல்ல மாட்டாங்க, அது அதே சொல்லாது அப்புறம். சரி சரி மாமா, உனக்கு ஒரு மாமா இருக்கிறாரு. ஆமா. அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு. நீ எந்த நாட்டுக்கு போன? நான் பூனாய் கிளம்பிட்டேன். எது? பூனாய். நாய் இல்லடா பாய், பூனை. பூனா ரெண்டே எழுத்து. பூனா வெளிநாட்டுக்கு போனி. ஆமா. ஒரு அக்கா வீட்டு பொண்ணு இருக்கிறாரு. இதனால லெட்டர் எழுதி போட்டு எழுதி போட்டியா நீ? எழுதி போட்டானா? எங்க போட்ட? எங்க அண்ணன் புள்ளி கேட்டேன். ஆமா. எங்கடா எழுதி போட்டா பையான்னு கேட்டா சித்தப்பா கோயில் குடிக்கு எழுதி போடுவான்னா. ஆமா. இந்த பையன் சொன்னா கோயில் குடியில் எழுதி போடணும். சரி, நான் எழுதி போட்ட மாதிரியா? எழுதி போட்ட உடனே 10 நாள் ஆச்சு. ஆமா. கோயில் சீ எழுதி அந்த லெட்டர். சரி சரி. அப்புறம் பெரியவங்க கேட்டேன். ஆமா. தபால் நிலையம், அதுடே போஸ்ட் ஆபீஸ். அது தமாமா வந்தது. போன மாதத்தில பூனாவிலிருந்து வரவட்டிகளும் போன மாசம் போட்டி. ஆமா. அந்த லெட்டர் தான் மாமா வந்தது. வந்துச்சா? அதை பார்த்த உடனே மாமா பஸ்ல வராரோ இல்ல கார்ல வராரோ இல்ல வேன்ல வராரோ இல்ல பைக்ல வராரோன்னு பார்த்து என் கண்ணே பூத்து போச்சு மாமா. மாமா பைபாஸ்ல போந்தோம்ல மாமா, அந்த பஸ்ல பைக்ல வராங்க. வேற எப்படிதான் வருவேன்? பஸ் இல்லையா? வேற எப்படி வந்த? என் பர்சனாலிட்டி எப்படி, அந்த பூனாய் நான் செய்த வேலை எப்படி, இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கிறேன். 4 தெரு நான் ஒரே ஆள் தான் சூப்பர்வைசர் பூனாயில. இவ்வளவு பெரிய வேலையா? 40,000 மாமன் சம்பளம். 40,000? அந்த 4 தெரு நான் 8 மணிக்கு போன எதிர்பார்ப்பாங்க மொத்த பேரும். நீ ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் கடந்து போனா தவிப்பாங்க மொத்த பேருமே. ஐயோ அவ்வளவு பெரிய வேலைன்னா பெரிய வேலை போதும் சார், எங்க வீட்டுக்கு வாங்க சார், சார் எங்க வீட்டுக்கு வாங்க சார் கூப்பிடுவாங்க. எல்லாருமே கூப்பிடுவாங்க. கை மேல துட்டு நம்மளுது. கை மேலே துட்டா? ஆமா, 150 ரூபாய் ஒரு வீட்டுக்கு. ஆமா. அப்படி என்ன வேலை செஞ்ச? அந்த பூனாயில் 4 தெரு கக்குசுரு நான் ஒரே ஆள் தான் இருந்தேன். கூட இன்னும் மாமா தான் கொடியாரன் என்ன சொகல நோ பட்டுக்கிறான். அங்க லீக் ஆயிடுது பண்ணா அடையாளம். சரி சரி. ஐயோ மாமா, ஓ அது இல்ல மாமா, அதே மாதிரி இப்ப வேலை செய்ய 40,000 சம்பளம் வாங்கினேன். எப்படிதான் வந்த? பஸ்ல வந்த ஆளா நானே. வேற எப்படிதான் வந்த? மேல பிறகு வர யாரா போலாம்? கரெக்டா? யோ ஏரோப்ளைன், விமானம், வானூர்தி அதெல்லாம் வாயில வராது. வாயில வராது. சரி, ஷார்ட்டா ஏறா போலாம். எப்படியோ வந்த. அப்புறம் நீ ஏதாவது மீன் பாத்துல வந்து இறங்கின. மீன் பாகத்துல வந்து இறங்கினேன். என் பேண்ட்டுக்கும் ஆமா என் ஷர்ட்டுக்கும் பத்தல. உனக்கு இன்னும் 5 மீட்டர் எடுத்து தைக்கணும். என் பேக் மாட்டி வந்து பாரியா? ஆமா. பாத்துட்டு ஆட்டு வாயி. ஆட்டு வாயா? டேய் 3 சார் வண்டியே. யோ ஆட்டோ ஆட்டோவர் பாத்துட்டான். ஆமா. சார் சார் எங்க சார் போறீங்கன்னு கேட்டா. எங்க சார் போறீங்க? ஏப்பா நான் அக்காபுரம் பாக்கத்துக்கு போறோமான்னு. ஆமா. அவன் கேக்குறான், நீ அக்காபுரம் பாக்க போறியா? இல்ல. ஓ ஓ, இதெல்லாம் தான் உன் வாயில சுழுவா வரும். பாக்க போறேன்னு கேட்டேன். பாத்து பேச போறோமான்னு. அதுதான் போறேன், அதுதான் போறேன். ஏன் சார் வந்து போறீங்க? ஏன் சார் நடந்து போறீங்க? நீடா வாங்க சார். வாங்க சார். இது சார். நீடா வாங்க சார். இது சார். நீடா வாங்க சார். இது சீட்ல ஆட்டோக்கார இங்க வந்து யார் சொன்னா? அறியாத பொண்ணு கோச போடுறேன். கூச போடல, சத்தம் போடுறேன். கோச்ச வர்றேன். இந்த பக்கம் வந்துல அந்த பக்கம் நிக்கிறேன் நானு. சொல்லு. என்ன கொஞ்ச தூரம் வந்தேன். அந்த வண்டி நம்ம தகுதியான வண்டி இல்ல. என்ன கொஞ்ச தூரம் வந்தேன். இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தே வந்தேன். சொம வண்டி பாத்துச்சு. யோ டாடா சுமோ. டாடா சுமோ. ஆமா. சரி, அங்க யாரும் சிரிக்காதீங்கப்பா. டாடா சுமோ. அந்த வண்டியால மாத்துதான். ஆமா. சார் எங்க சார் இந்த போறீங்க? ஏன் சார் நடந்து போறீங்க? நீட்டா வாங்க சார். வாங்க சார். இந்த பக்கம் ஏறுங்க சார். நீட்டா வாங்க சார். இந்த பக்கம் ஏறுன்றான் சீட்ல. அந்த சும்மா வண்டிக்கார இங்க வந்து யார் சொன்னா? சீட்லமா சீட்ல. யாரு நமக்கு அந்த வண்டி தகுதி? வண்டி தகுதியான நான் முன்னாடி நிக்கிறேன். அந்த பக்கம் நின்னா அந்த பக்கம் நின்னா கை காமிரு நீ. ஆமா. இப்ப சொல்லு. முன்னாடி நிக்காதமா. ஏன்? எனக்கு மாதிரியா இருக்குது. இப்படியே வந்துரு. சரி, பின்னாடி விட்டா நிக்கிறேன். யா முன்னாடி நிக்கனா ஒரே பொண்ணு. சொல்லு. உன்னை கொஞ்ச தூரம் வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் போனேன். பின்னாடி வச்சு முன்ன முடியாது. பொலியாது முன்னாடி நிக்கிறது என்ன கூட பின்னாடி நிக்க வச்சு வந்துக்கிறேடா பாய். அதான் அந்த பின்னாடி என்ன வேண்டியது? அது ஸ்கூட்டர் சுவேகா. ஸ்கூட்டர் வண்டி பார்த்துட்டான். சார் சார் ஏன் சார் நடந்து போறீங்க? ஏன் சார் நடந்து போறீங்க? நீங்க வாங்க சார். சார் பின்னாடி வருங்க சார். நீங்க வாங்க சார். பின்னாடி வருங்க. யோ இதுனா வரவும் போறோம்னா ஏத்து போது மொண்டாட்டி மாதிரி பொது சொத்தா இது. கரெக்டான கொஸ்டின். சரி சரி, யாரும் சிரிக்காதீங்கப்பா. எனக்கு காதல் கூட இந்த ஊத பிடிக்குது. ஏன் சும்மா எது சொல்ல கலகலகலான்றாங்க பாத்தியா? யோ அதான்
நமக்கு நம்ம தேவையானது நம்ம பண்ணுவோம். நான் எதுவும் பண்ணல, நீ தான் பண்ற அதிகமா போச்சு இன்னைக்கு. யார் நானா? ஆமா, என்ன கொஞ்ச தூரம் வந்த? இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன். இந்த வண்டிலாம் நமக்கு தகுதியான வண்டி இல்ல. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். ஆமா, அந்த பஸ்ஸை சுத்தி வந்த பஸ் ஸ்டாண்டே சுத்தி வர நமக்கு தகுதியான வண்டி எதுவுமே ஆப்பலையானு. ஆமா, அப்புறம் அழகான ஒரு வண்டி மறக்காம இருந்துமா, மறக்காம இருந்ததா? பச்சை கலர் பாயிண்ட். ஆமா, வெள்ளை எழுதி வச்சிருந்தாங்க. சரி, அது நம்ம தகுதியான வண்டி தான். இந்த வண்டி தான் நமக்கு தகுதியான வண்டி. எதிரி தமா உள்ள குதிச்ச ஜன்னலுக்கு ஒண்ணு இல்ல. ஜன்னல் இல்லையா? அப்புறம் அந்த பஸ் ஊர் மேல போற பஸ் இல்லையா? ஊரா போற பஸ் கிடையாது. அது அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓரணும் ஒரு என்ன தெரியும்? சரி, வரட்டும். 4 பேர் வந்தாங்க. 4 பேர் வந்தாங்க. அப்படி கும்பல சேர்த்துனே போனா ஒருத்தன் பஸ் ஸ்டாண்ட் ஓரமா கித்து சேர்த்துக்கிட்டே போனாங்களா? ஒருத்தன் வாரி கொட்டலாம், கட்டி கட்டியா கித்து பொல கித்து மொத்தம் வாரி கொட்டலான்னு என் தலைமையே. அட பாவி, உள்ளங்கிறது வாய் தந்து சொல்றதானே. சொல்லிதான் நோட்டு வாயில தூக்கிட்டு போயிருக்குமே. வாயை திறக்கல நானு. எதுவும் தள்ளலாம், ஏரி மேல தள்ளினாங்க. ஏரியால தள்ளினாங்க. நீடா சூப்பர் மார்க்கெட்ல போன. ஆமா, பொண்ணோட சோப்பு வாங்கி வந்தேன். பொண்ணோட சோப்பு வாங்கி அப்படியே குளிச்சுட்டு வர போன பாக்கணும். மாமா, ஓ, உன்னை பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துடுச்சுமா. வாசனை அடிக்குது பாரு, நல்ல வாசனையா இருக்குது. மாமா, வாருங்கள் வாருங்கள் யாரு கை தர சொல்றா? கை தர சொல்லடா பாவி. கை தாருங்கள், கை தாருங்கள். ஓஹோ, டேய் சூர்யா, நீ தரங்க தாத்தா, நீ தரியா? ஓய், வாருங்கள் வாருங்கள் கை தாருங்கள் மாமா. பகையோடு வந்து இதை பாருங்கள் மாமா. ஏய், அவரு எதுக்கு வர்றாரு? ஒரு கற்பனை தான். யோ மாமா, கை தர சொன்ன மாமா. நீ கை விட்டுடியமா? மாமா, நீ நிக்கவே நிக்காத, நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிற. அதனால அங்கே சேர் இருந்தா கொண்டு வந்து சேத்துல போட்டு உன்னை மெரிச்சி நடு சொன்னேன். சரி, அங்கே சேர் இருந்தா கொண்டு வந்து உட்காரு மாமா. அங்கே யாரு இருந்தாலும் உட்காரு. நானா குடிக்காதா? மாமா, நீ சாப்பிடுறியா? நான் தான் விடுவேன். பட்டதெல்லாம் போதும். யோ, இங்க வா. என்ன அப்படி பாக்குற? ஒட்டியார் கூட அந்த குடிப்பாங்க. யோ, அது இல்லையா? இங்க வா. இல்ல தவிர ரெண்டு உனக்கு மைசூர் பாக், குலோப் ஜாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். மாமா, என்ன சாப்பிடுறியா? நோ எனக்கு சகனம். மாமா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எங்க நாடு பொண்ணு மக்காட்டு பொண்ணு கிடையாது. நானு ஆ. நான் தான் ஜெகன்மோகினி. யோ, வா. ஏன் உள்ள போற? எதுக்குள்ள போற? ஏய் கோபி, ஏன்டா என் தாலி இறங்குறீ? ஏய் திருப்பாக்கல்ல உன்ன என்ன ஆயிடுச்சு? போகினி குமார் பை உன்ன என்ன ஆயிடுச்சு? போகினி விசேஷ். யோ, என்னாச்சு? ஜகன் போகினி. நான் பேர் கிடையாதுடா பாவி. ஆ. என் பேர் ஜெகன்மோகினி. ஓஹோ. அந்த பேர் படிக்கலையா? ஆமா. கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி அது அது வர. நாராயணி. இது நாராயணி. இல்ல, நான் நாகம்மா. நாகமா நோ குடியறனா நோ. ஆனா உங்க அக்கா வீட்டு பொண்ணு நான் கிடையாது. கிடையாது. யாருன்னு சொல்றா? என்னப்பா? ஏய் என்ன உள்ள பூசா உள்ள சொல்லு. யாருன்னு போய் சொல்றா? கோயில் இது அமை. எனக்கு அப்பவே தெரியும். ஆமா, நான் உன்னை விட்டு போன மாதிரி குழந்தைல. ஆமா, அப்படி அந்த குழந்தை நான் அம்ட்டும் குழந்தை இல்ல, வண்ணாமுட்டு குழந்தை. அம்மாத்த குழந்தைமா சின்ன குழந்தையா இருந்தேன். ஐயோ மாமா எது சொன்னாலும் என் சூத்த பூச்சிக்கிறேன். ஆமா, சிந்தாக்குது கூட வந்து புடிச்சிக்கிறேன் நான். அடியாடா முடியறாங்க. அதான். சூட்சமம். சொல்லு. ஐயோ அவன் சின்ன குழந்தை. ஆமா, நம்ம பூனாய்க்கு போறோமே. ஆமா. நம்ம போய் வரது எத்தனை வருஷம் ஆகுமோ? எவ்வளவு நாள் ஆகுமோ? அப்ப அக்ரிமெண்ட் 10 வருஷம் போட்டு இருந்தான். சரி சரி, நம்ம போயிட்டு வரோம். ஆமா. அப்ப மொத்தம் மாறி போடுமே. ஆமா, அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி 2 அடையாளம் கட்டு போன குழந்தையில எனக்கு அடையாளமா? ஆமா. அது என்ன? வேலை கொடுத்து இதுவா பாரு. ஏய் சல் 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 சல்லல்லா அதேதான். இதுவா? ஆமா. அப்ப நான் கிடையாது. இன்னொரு அடையாளம் இது. வேற என்ன அடையாளம்? எனக்கு ஒரு ஆச்சாரி மட்டும் தெரியும். ஆச்சாரிக்கு தெரியுமா? நான் நூல்ல அளந்துட்டு போனேன். ஆஹா. ஏமா பால் சைஸ் பெருசா இருக்குது, ஆஹா. நீ போய் தூக்கின்னு வாப்பான்னா
உன்னை தூக்கி மூணு ஆளுக்கு காது வந்து போனேன். ஆமா கமல் தெருவுல ஒரு ஆஜர் நல்லா கனமா செய்தாரு. 48 கிராம் அப்புவே. அப்பயேவா? ஆமா. சரி சரி, என்னதான் செஞ்ச? செய்து மாமா திருமணம் கண்ணு செய்து கட்டணும். நான் நேது அரமனை காட்டு. அட பாவி, அட பாவி. இந்த வயசுல கட்டுவாங்க அதெல்லாம். அதெல்லாம் சின்ன வயசுல கட்டுறது. குழந்தை கட்டுறதெல்லாம். ஆமா. ஓ இப்ப அதெல்லாம் கட்டுறது இல்ல, யார மட்டும் தான் கட்டுறாங்க. அவங்க வசதியா இருக்காது. யோ, நான் சொல்றது கேளு. அந்த அடியாளமா பாத்துறானு மொக்காட்டு பொண்ணு கிடையாது. உண்மையிலே நான் பெண்ணும் இல்லை. இந்த உலகமே வணங்கும்படியாக கோபால கண்ணன் பகவான் எம்பெருமான். யாரோட பேர் சொல்றேன்? பகவான் நாங்க பகவான எத்தனை வாட்டி வேலை செஞ்சுக்கிறேன். மாதவா, பகவானுக்கு மோடு பள்ளம் பள்ளம் மூட இருக்காது. பகவானுக்கு மட்டமா இருக்குமே. இது உடல் வேற எதுவும் தெரியாது. அந்த தினமும் நெற்றியிலே திருநாமம் சாட்டி இருப்பாய் ஆண்டவா, அதை மறந்து இன்றைய தினம் திலாத்தை வைத்திருக்கிறாய். அப்படி கேட்க கூடாதா? இது எவ்வளவு நேரம் ஆகுது கேட்கறதுக்கு? அதனால மோடு பள்ளம் பள்ளம் மூடு. எதற்காக இந்த வடிவம்? பாண்டவர் நடுவர் அர்ஜுனனானவன் இன்று தினத்திலே என்னையை மறந்து ஹரஹரா சிவசிவா வென்று சிவசிவா என்று 5 மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு வடதிசை நோக்கி செல்கிறான். பாசுபதாசர கணை பெறுவதற்காக. அந்த கணையானது அத்தனை லேசிலே கிடைத்து விடாது. அவன் மனதை சோதிக்க வேண்டும் என்று கன்னியாக இருந்தவன் இப்படி கண்ணனாக இருந்தவன் கன்னியாக மாறி வந்திருக்கிறேன். புரிந்து கொண்டனையா? பகவானே, இந்த பொம்பளை சுசமா லெக் பீஸ் சுசமா இருக்குங்கிற பகவானே நீ. இப்போ இது நான் யார்? சாமியாரு மந்த மற்ற தூயான அழுத ஓம் கிரீம் அஹூம் பூம் புடி ஸ்வாஹா மரக்கடா மரக்கடா. இப்ப நான் யாரு? நான் கடை தான். இப்ப போட்டே நான். இப்ப நான் யாரு? என் அக்காவோட பொண்ணு. இப்ப நம்ம எங்க போனோம்? நந்தவனம். நான் போகலாம் போகலாம் வாருங்கள், போகலாம் போகலாம் வாருங்கள். இதான் மேற்கு வனம். இதுல ஏதாவது விஷயம்? அத பாரு, என்ன 2000 பாவத்துக்கு ஓடுது பாரு. அங்க பாரு. உட்காந்துச்சு பத்தியா? எங்க போகுது? எங்க போகுது? ஆத்துட்டே நடக்கலாம் நடக்கலாம். இல்லடா பாவி, உன் தொல்லை தாங்க முடியாது, வீட்டுக்கு போய் தூங்கலான்னு போகுது. ஆயா தூங்குது போகுது. ஆமா. இந்த வனத்தில் ஏதாவது அதிசயம் இருக்கிறதா? ஏன் இப்போ சரி வேலை பண்ணி அம்மனுடைய ஆலயம் அற்புதமாக காட்சியளிக்கிறார் பாஞ்சாலி அம்மையார். பாஞ்சாலி அம்மா. பாஞ்சாலி அம்மா இல்லடா பாவி, பாஞ்சாலி அம்மையார். பாஞ்சாலி அம்மா. சரி, உங்களை சொல்றதுதான் தப்பு. அடுத்த வனம் அமலம் மலர்ந்தது கேள்விப்படாத மல்லியா இருக்குது. பாரு. ஆமா, சொல்லு, நீ சொல்லு. மட்டுமா நெத்தியே அப்படிதான். சொல்லுப்பா. ஏமா இந்த வனம் படுக்கு மல்லி. ஆமா, இந்த வனத்திலேயே ஆமா, இவங்க கிட்ட 7:30 மணிக்கு இடத்துல வந்து 7:30 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. 7:30 மணிக்கெல்லாம். ஆனா எல்லாரும் எனக்கு கூத்து பார்த்தா எங்க பெரியமா. ஆமா, அது கீதிச்சுனா காலைல 6 மணிக்கு இருக்குது. ஓஹோ, நான் 3 நாள் பாத்துக்கிறேன். சரி, யாரோ ஒருத்தர் உட்காந்து முடியல. ஆமா, உட்காந்தா அப்படி பாக்குதா? நாங்க பசு ஊருக்கு பாத்துக்கிட்டு இங்க வந்து யாரா பிடிச்சிட்டு போறான்னு சொல்லிட்டு. அது இல்லையா, இந்த வனத்திலே மயில் ஆடுவதும் இரு. நீ முடியல. சரி சொல்லு. 7:30 மணிக்கு வராங்களா? ஆமா, கரெக்டா 9-10 மணி வரைக்கும் கலக்கலான்றாங்க. பேசுறாங்க. கூத்து ஆரம்பிக்கிறோமா? ஆரம்பிக்கிறோம். 1 மணி நேரம்
பாட்டு கல்லா போலாந்துங்க அந்த கதையெல்லாம் பேசி முடிக்கிறாங்க. கரெக்டா 11 மணி ஷார்ப்பா ஆமா மொத்தம் செத்து போகுது. இப்ப பாரு கரெக்டா 5 பாரு மொத்தமா மொத்தம் பூத்துக்கும். இப்ப பூத்துக்கிற பூலா அதெல்லாம் இப்ப புது பூ மொத்தமே அனுதினமும் பார்க்கின்ற பூ. ஐநூறு பாக்கத்துல ஆமா இந்த வனத்திலே வயல்கள் தோறும் ஆடுவதும் பன்னிகள் துளி துளி ஓடுவதும் மான்கள் அரைக்கு அரைக்கு நடப்பதும் காக்கா குயில் மேல் கத்துவதும் குயில்கள் காக்கா என்று கத்துவதும் மொத்தத்தையும் மாத்தி மாத்தி சொல்லிடா பாவி. வயல்கள் தோறும் ஆடுவதும் குயில்கள் அழகாக கூவதும் குயில்கள் ரீங்காரம் பாடுவதும் மான்கள் துள்ளி துள்ளி ஓடுவதும் இதை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் எத்தனை அழகாக இருக்கிறது. ஆமா இதோ பத்தனையா சோபலமால் அறிந்தது சோபிகள் நிறைந்தது. மாமா இது என்ன வனம்? இதெல்லாம் கூச்சல் பூன்னு பேர் இருக்கு. கூச்சல் பூவா? ஆமா கேட்கலையே. இப்ப வரல. இதுக்கப்புறமே வராது. நம்ம பக்கம் திரும்ப பார்க்க எதுக்கு திரும்ப முடியல. இல்ல இதுக்கப்புறம் வராது. ஆமா இதெல்லாம் நம்ம பூவாச்சு இப்போ. எல்லாம் நம்ம பூல மொத்தமே. ஆமா நான் கலப்பு பூ வந்து பார்த்துக்க மாட்டேன். நம்ம பூல வந்து பார்க்க பேசியிருந்தா கூட என்ன பேசுங்க அந்த கூட. அழகாக ஒரு கிறிஸ்தவனம். ஆமா அடுத்த வனத்திலே அர்ஜுனனானவன் தன்னந்தனிமையா வந்து எல்லா பூ பாத்தியே ஒரு பூ பாத்தியாடி என்ன பூ? நரமயிர் புஷ்பம். நரமயிர் புஷ்பமா? இந்த பாரு ஏதோ இருக்குது. சேலை மஞ்சா ஆமா. தள்ளி பார்த்தா அதோ வேட்டை தூக்கிட்டு ஒன்று அடிக்கிறதுக்கு எங்க அத்தை தான். அத்தியா? ஆமா ஓய்வு பயங்கள் சொந்தமா இருக்குதுமா. சரி சரி இருக்கட்டும். ஆமா எங்க சித்தி இந்த ஊர்ல சிவா வச்சிருந்தது. சித்தி இந்த ஊர்ல தான் சித்தப்பா வச்சிருந்ததா? அது ஒண்ணு. அந்த சித்திக்கு அந்த சித்தி அது விடு அது விடு. அப்புறம் சொல்லு நரமயிர் புஷ்பம். அந்த புஷ்பம் எது பாரு. ஆமா அது எப்போ வாசனை வரும்? அங்க மட்டும் தாங்கதா? வேற என்ன இருக்குதா பாரு. ஒன் அது ஒண்ணு ஒண்ணு ஒன்னு ரெண்டு ரெண்டு இந்த மூணு ஏதோ இந்த குட்டி பொண்ணு பின்னால பாரு. செல் அதுக்கு பின்னால பாரு. ஆமா மூணு மூணு அது கொஞ்சம் ஒரு நாலு. அது ஒண்ணு நாலு இதோ ஒண்ணு பாரு அஞ்சு அஞ்சு. இந்த பூடா டேய் ஆடா சும்மா பொடியார் இந்த பூடா எப்போ வாசனை வரும்? கட்டுன இருப்பது தலைமையில கொட்டணும். அப்படி கொட்டினா அப்படியே சொட சொடான்னு வாசனை வரும். யோ இதெல்லாம் அதிசயமில்லை. ஆ. அடுத்த வனத்திலே அர்ஜுனனானவன் தன்னந்தனிமையாக வந்து கொண்டிருக்கிறார். நான் தனியா போறேன் மாமா. ஐயோ என்னாச்சு? விசேஷி குஞ்சு போசுக்கிற பாவி. நீ அறியாத போட்ட பாரு. நீ இப்படி போனா மொத்தமே தூக்கிடும் உன்னை. ஆமா யோ நான் 4 பேர் பாத்துட்டேன். என் தம்பி அவனையும் பாத்துட்டானு. அவன் நானா பண்றானா முன்ன யோ பாத்துட்டேன் அதெல்லாம் இல்ல. அப்படின்றானுங்க. அவனுக்கு கவுச்சி பண்ணானா என்ன அவனை பாத்துட்டே இருக்கிறேன் நானு. ஆபத்துன்னா மாமா அது பாரு கூப்பிடுறேன். கீழே கீழே படிக்கிறான் பாரு அப்படின்றான். சரியா எனக்கு ஒண்ணுமே புரியல. மாமா ஆபத்துன்னா மாமான்னு கூப்பிடுறேன். இல்ல சொல்றானுங்களா நீ உடனே வர்றியா? நீ மாமா சொல்லு. ஆமா அப்ப இத பாரு அவுத்துக்கிறேன். நேத்துக்கு உள்ள வச்சுக்கிறேன் இந்த பஸ் நேது பிச்சா கத்தி. அடடே ஆமா இதோ மல்லி முல்லை மல்லருடன் இதை கூதி